மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக தொடர்ந்து 2022 பல்வேறு விதமான நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளை இன்றைக்கி ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது நிதியாக ஒதுக்குவதாக இருந்தாலும் சரி, பொருளாக வழங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்களுடைய ஹவர்ஸ் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படி பல்வேறு விதத்தில் அந்த கான்ட்ரிபியூஷன் நடந்துட்டுருக்கு. அந்த விதத்தில் மலபார் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுன்னு அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்துருக்கலாம். பட் நம்மளுடைய நாலேஜுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளைகளுக்கான உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த தொகையை அவங்க அந்த உதவித்தொகையை தொடர்ந்து அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா போன வருஷம் போன மாதம் திருச்சியில் நடந்த அந்த கான்க்ளேவில் ஒரு எம்ஓயு மலபார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக ஒரு எம்ஓயு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 3500 பிள்ளைகளுக்கு நாங்கள் தரோம், ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம் என்று சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2.8 crores அளவில் அந்த நிதியை வழங்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதோட முதல் கட்டமாக ஒரு 797 பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்கு படிப்பதற்கான அந்த ஸ்காலர்ஷிப்புக்கான இதை இன்றைக்கி வழங்கியிருக்கிறார்கள். அதற்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இவர்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல பேர் நேரடியாக வழங்கிட்டு இருக்கிறாங்க, மறைமுகமாகவும் பல்வேறு உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க என்று சொன்னாலும் இதை நாங்கள் NSNOP ஒரு போர்ட்டல் மூலமாக அதை முழுமையாக நீங்கள் கொடுத்த பணத்தை நாங்கள் எங்கே செலவு செஞ்சுருக்கோம், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு பில்டிங் கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங் முன்னாடி எப்படி இருந்துச்சு, நீங்கள் கொடுத்தனால இன்றைக்கி அது எப்படி இருக்கின்றது, நீங்கள் கொடுத்த பெஞ்ச் டெஸ்க் இன்றைக்கி எங்கே இருக்குது என்கின்ற அளவுக்கு அது ஒரு புகைப்படமாகவும் அவங்களுக்கு உடனடியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் மூலமாகவும் அவங்களுக்கு அதை நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கோம். இப்படி தொடர்ந்து அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருச்சி நடந்ததில் கூட இந்த வர்ச்சுவல் பெவிலியன் அப்படிங்கிறத ஒன்று கூட நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம். இது என்னென்னா பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்கின்றது, அவர்கள் எப்படி இணைக்கக்கூடிய வேண்டும் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பப்ளிக் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த February 13 COS மீட்டிங் வச்சுருக்கோம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம எப்படி விழிப்புணர்வோடு அதை செய்திட வேண்டும், அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு வருகின்ற பிள்ளைகளுக்கு தேவையானது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கின்றது அது ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன அந்த SOPs இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கணும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் இன்றைக்கி தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிச்சுட்டு இருக்காங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தலைமை கழகம் நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைமை கழகமே வருகின்ற 8ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டத்தையே நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் அதற்கான விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற கூட்டமாகவும் அந்த கூட்டம் இருக்கும். அதில் நாங்கள் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் சொன்னது மாதிரி தான் அது போன்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.